தக்காளி சூப் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். தக்காளி சூப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, நம்ம அரிசி களையிற பார்த்திங்களா தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய், அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு ஒரு பானில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெருஞ்சீரகம், அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம அதை நல்லா செவக்க விடணும். செவக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடணும். பூண்டு போட்டுக்கணும். பூண்டையும் கொஞ்சமாக சோம்பையும் நம்ம என்ன செய்யணும், தட்டி வச்சுக்கணும். தட்டி வச்சா அது நல்லா வாசனையாக இருக்கும் அந்த சூப்புக்கு. அதனால் அதை தட்டி வச்சு அதையும் கொஞ்சம் நல்லா செவக்க விடணும். செவக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோமோ அதில் வெங்காயத்தை எடுத்து போடணும். வெங்காயத்தை எடுத்து போட்டு அதை போட்டு நல்லா நம்ம வதக்கணும். ரொம்பலாம் வதக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வதக்கினாலே போதும். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு காரத்துக்கு தக்காளி சூப்புக்கு வந்து நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. மிளகாய் பொடி இதுமாரிலாம் சூப்புக்கு சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பச்சை மிளகாய் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த சூப்போட காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து காரம் வந்து நாங்கள் காரமாக தான் சாப்பிடுவோன்றதுனால ஒரு 5-6 பச்சை மிளகாவே நாங்கள் காரத்துக்காக சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து இதுக்கு மெயின் வந்து தக்காளி நம்ம அதிகமாக போடணும். ஏன்னா நம்ம வந்து புளியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த தக்காளியோட புளிப்பு தான் நமக்கு வந்து சூப்புக்கு கிடைக்க போகுது. அதனால் நம்ம தக்காளி வந்து கொஞ்சம் கூடயே போடணும். தக்காளியை போட்டு அந்த தக்காளியும் அதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். நல்லா தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நமக்கு வந்து ரொம்ப வதங்கவும் கூடாது. ஓரளவு மீடியமாக தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது வந்து கலராக தெரியும். ஏன்னா தண்ணி ஊற்றுனா நம்ம கலராக தெரியாது. அதனால் சூப்புக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்து கருவேப்பிலெலாம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நம்ம அரிசி களைஞ்சி தண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஏன் அந்த அரிசி களைஞ்சி தண்ணி நம்ம போடுறோம்னா நமக்கு வந்து சூப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குன்றதுக்காக நம்ம அரிசி களைஞ்சி தண்ணி. நீங்கள் பச்சை தண்ணி இந்தமாரி நார்மல் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம அரிசி களையிறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வச்சு நம்ம சூப்பு வச்சோம்னா அதனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா அதில் வந்து நிறைய சத்து இருக்குது. நம்ம அரிசி களைஞ்சிற தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடுறோம். அது இல்லாமல் நம்ம வெறும் சக்கையை தான் சாதத்தில் சாப்பிட்றோமே ஒழிஞ்சு அதில் எல்லாமே இந்த தண்ணி வழியால் எல்லாமே சத்தெல்லாம் போயிடுது. அதனால தான் நம்ம இந்தமாரி சூப் வைக்கிறப்பெல்லாம் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய், பெருஞ்சீரகம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்க பார்த்துருக்கீங்களா, அந்த இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை எடுத்து இதில் ஊற்றி அதை ஒரு 10-20 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நமக்கு சூப்பு தயார். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 1 or 2 பேபி இயர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சூப் வந்து நல்லாயிருக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே இதோட நம்ம வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வறுவல் இதேமாரி நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்டா, மீன் பொரிச்சு கூட நம்ம இதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.